பெங்களூர் முத்ரா உற்சவ் 2025 10th 11th 12th அக்டோபர் 2025. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு மாலை வணக்கம். நம்ம சேனலில் இன்னைக்கு ஈவெண்ட்ஸ் பகுதியில் நாணய கண்காட்சி பற்றி பார்க்க போகிறோம். அது நடக்கவிருக்கிற இடம் ஊருன்னு பார்க்க போனீங்க அப்படின்னா பெங்களூரில் ஏற்கனவே 2 கண்காட்சி ரெண்டு ஆர்கனைசர்ஸ்க்கு வருஷத்துக்கு 4 தடவை கண்காட்சி இருக்குது. இவர் திரு தீபக் பண்டாரி அவர்கள். இவர் பரவலாக இளைஞர், எல்லா இடங்களையும் நீங்கள் எல்லா ஈவெண்ட்ஸ் எல்லா எக்ஸிபிஷன்லையும் கட்டாயமாக பார்த்துருக்கலாம். இவர் கடந்த ஒரு 1-2 ஆண்டுகளாக பல ஊர்களில் இந்த கண்காட்சி ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறாரு, சிறப்பாக நடத்திட்டுருக்கிறாரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா திரு தீபக் பண்டாரி அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணுற பெங்களூர் எக்ஸிபிஷன் வர அக்டோபர், அதாவது அடுத்த மாதம் செப்டம்பர், அடுத்தது அக்டோபர் மாதம் 10, 11, 12 தேதிகள் நடக்க இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ குருராஜ் கல்யாண மண்டபம், கிரசன்ட் ரோடு, ஹை கிரவுண்ட்ஸ், பெங்களூரை பொறுத்த வரைக்கும் பல காணொளிகள் பல டிஸ்கஷனில் நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி தேதியில் நியூமிஸ்மேட்டிக் ஹெட் குவார்ட்டர்ஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பெங்களூரில் பொட்டென்ஷியல் ஜாஸ்தி இருக்குது, அதாவது பர்ச்சேஸ் கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்குது. அதனால் எவ்வளோ பேர் மாதம் என்ன கண்காட்சி வச்சாலும் அதை தாங்கக்கூடிய பலம் பெங்களூருக்கு இருக்குன்னே நான் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு இந்த ஒரு கண்காட்சி அனைத்து விதமான மக்களும் சரி, ஆர்கனைசர்ஸு, டீலர்ஸும் சரி, ஆர்வலர்களும் சரி பயன்படுத்தும்படி தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நான். இந்த கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது, மற்ற ஆர்கனைசரை கம்பேர் பண்ணும்போது ஸ்டால் வாடகைலாம் கம்மியாக இருக்குன்னே நான் நம்புகிறேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்டாலை, அதாவது நான் டீலருக்கு சொல்கிறேன், அதே மாதிரி உங்கள் ஸ்டாலை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க. இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக முதல் தடவையாக பார்க்குறவங்க கூட, ஒரு டீலர்ஸ் கூட முதல் தடவையாக இதை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை ஷேர் பண்ண சொல்லி, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, லைக் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் நடக்கும் பட்சத்தில் கட்டாயமாக தெரியப்படுத்துங்க.